எல்லோருக்கும் வணக்கம். ஒரு ஏலக்காய் போதும். தினமும் இது மாதிரி செய்தால் பணம் வருவதை கண்கூடாக பார்க்கலாம் அப்படின்னு இன்றைக்கான தலைப்பில் சொல்ல போகிறேன். இப்போது இந்த ஏலக்காய் அப்படின்னாலே ஏலக்காய் என்ன பண்ணும்? நல்ல ஒரு பணத்தை வசியம் பண்ணும். யாரையாவது நம்ம வசியம் பண்ணணும்னு நினச்சா கூட அது வசியம் செய்யும். அவங்க பெயரை சொல்லி நம்ம செய்யும் போது அடுத்தது இன்னொன்று என்னென்னா, ஒரு மன கஷ்டத்தில் இருக்கிறோம், ஏதோ ஒரு மன வேதனை, ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்துகிட்டு இருக்கும் போது 2 ஏலக்காய் எடுத்து வாயில் போட்டு பாருங்கள். ஒரு டென்ஷனான நிலைமையில் இருக்கிறீங்க அப்படின்னா 2 ஏலக்காய் எடுத்து வாயில் போட்டுக்கோங்க. வாயில் போட்டு நல்லா மென்று அந்த சாரை முழுங்கணும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது உங்கள் மனநிலை நன்றாக மாறுவதை கண்கூடாக பார்க்கலாம். தினந்தோறும் அதனால தான் ஒரு டீயில் ஏலக்காய் தட்டி போட்டு டீ குடித்தோம்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. அது ஏலக்காய் டீன்றது அதில் அப்படியே டீ குடித்த உடனே ஒரு ஃப்ரெஷ் கிடச்சி அதற்கு ஒரு வேலை அப்படியே தொய்ந்து போய் உட்காந்துருந்தா கூட அதை நம்ம துரிதமாக முடிச்சிருவோம். சரி, அந்த ஏலக்காயை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தினந்தோறும் தண்ணி மாற்றுங்க. பூஜை அறையில் தண்ணி மாற்றும் பொழுது தினந்தோறும் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, வாரம் ஒரு முறையாவது அதை செஞ்சுடுங்க. என்னென்னா, ஒரு ஏலக்காயை கொஞ்சம் அந்த டைமண்டு கற்கண்டு இருக்குல்ல, அது கூட சேர்த்து நசுக்கி அந்த தண்ணி நம்ம வச்சுருக்கோம் சொம்புலையோ இல்லை இந்த பஞ்ச பாத்திரத்துலேயே வச்சுருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதில் இந்த ஏலக்காயை நீங்கள் போட்டு வாருங்க. பணம் பெருகுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். நன்றாக பணம் சேரும். கடன் என்பதே இருக்காது. வீட்டில் ஒரு செல்வ நிலை இருக்கும். இந்த ஏலக்காயை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அது கூட ஒரு டைமண்டு கற்கண்டு முக்கியம். இதை செய்ய செய்ய கடன் அடைவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். பணம் பெருகும். பணம் தாங்க கஷ்டம், வறுமையில் இருக்கிறேன், ரொம்ப எனக்கு வர வேண்டிய இடத்துல ஒரு அடைப்பு மாதிரி இருந்தால் கூட அதை இது விளக்கும். நல்லதே நடக்கும்.